இருக்கிறீங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் என்பது அது ஒரு புதிய முயற்சி. இது கடந்த காலங்கள்ல அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள ஜெயலலிதா 90களின் தொடக்கத்தில தொடங்குனாங்க. அதுக்கு முன்னால 73ல கலைஞர் வந்து பெண் காவலர்கள முதன் முறையா வந்து தமிழக காவல்துறையில வந்து நியமித்தார். தமிழக காவல்துறையில கடந்த 50 ஆண்டுகளாக வந்து பெண்களை மையமாக வைத்து காவல்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது என்பது வந்து காலகாலமாக நடந்து வருவதுதான். 1973ல் முதன் முறையாக தமிழக காவல்துறையில் பெண் காவலராக சேர்ந்த ஒருவர் சப் இன்ஸ்பெக்டராய், இன்ஸ்பெக்டராய் ஓய்வு பெற்றார். கடந்த வாரம் என்று நினைக்கிறேன், ஒரு வார காலத்துக்கு முன்பு 83, 84 வயதில் அவர் இறந்து போனார். கிரேசி என்று அவருடைய பெயர் என்று நினைக்கிறேன். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு கலைஞர் கருணாநிதி எடுத்தது. பெண்களை வந்து இன்றைக்கு பேசலாம் 70களில் பெண் காவலர்களை கொண்டு வருவது என்பது அன்றைக்கு ஒரு புரட்சிகரமான திட்டம். 20 ஆண்டுகள் கழித்து 90களின் துவக்கத்தில் ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்று ஒன்று உருவெடுக்கப்பட்டது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சி. 1000 லைட்ஸில் முதல்ல 1000 விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டன. ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ். அது ஒரு ஆசியாவிலேயே மிகப்பெரியது ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்பட்டது. பெனசீர் பூட்டோ பாகிஸ்தான் பிரதமராக இருக்கும்பொழுது இது குறித்து ஆராய்வதற்காக பாகிஸ்தானிலிருந்து ஒரு குழு தமிழகம் வந்தது. வந்து தமிழ்நாட்டில் உள்ள 3-4 அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுக்கு அவர்கள் போய் நேரில் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். ஆகவே உலகிற்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் இருந்தன.